மேடம், சித்தி கேரக்டரா இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருந்திருக்கு, நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் சொல்லாதனாலதான் உங்க கற்பனைக்கு நீங்க சொல்லுங்க. நான் நல்லா நடிக்கிறேனா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வரப்போகும்போது நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னு அது அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒரு சேலஞ்ச் தான். எனக்கு இந்த மண் சார்ந்தது வந்து பாரதிராஜா அவர்கள்னால எனக்கு வந்தது. ஏன்னா அவருடைய தாயாரை வச்சுதான் நாங்க இந்த கேரக்டர் கொஞ்சம் மையப்படுத்தணும். பசுப்பொன்னியும் சரி, கிழக்கு சென்னையிலையும் சரி, என்ன மறக்க முடியாது, கதாபாத்திரமே மறக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெண்களுக்காக ஒரு முக்கியமான கருத்தை, அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். சிவா பத்தி நீங்க பேச போகும்போது அவர் ப்ரொடியூசரு, இது டைரக்டரு, இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, பிரமாதமா நடிச்சிருக்கு. இந்த பாலமுருகன் இருக்காரு, அவர் பிரமாதமா நடிச்சிருக்காரு. இதுதான் எங்களுடைய பெருமை, இதுதான் இந்த படத்தோட பெருமை. ஏன்னா இவர் வந்து ஒரு பெண்களுக்கான, இன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ, இன்னைக்கு அவரை வச்சு அவர் படம் எடுத்துக்கலாம், அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு கதை போய் மக்களிடம் போய் சேரணும்னு நினைக்கிற பாருங்க, அதுக்கு பாராட்டுங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ கமல் சார் வந்து அவர் வந்து எல்லா அவருடைய காசு பணம் எல்லாமே சினிமாக்குள்ளதான் போட்டாரு, வேற எங்கேயும் போடல. சோ அது மாதிரி சிவா வந்து எல்லாமே போட்டுடாதீங்க, அப்பப்ப நல்ல படம் கரெக்ட் நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி தான் பண்றோம். அதுதான் பெருமைங்க.